எவர் அழிக்க நினைத்தாலும் அழியாவரம் பெற்று என்றும் நிலைத்திருக்கும் என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மேக்னா சதீஷ் சுந்தரராஜ். நான் அன்னை தமிழ் அகாடமியில் நிலை 3 படிக்கிறேன். இன்று நான் பேச போகும் தலைப்பு மனிதநேயம். மனிதநேயம் என்றால் என்ன? அது ஒருவருக்கொருவர் அன்பு, கருணை, உதவி மற்றும் நல்ல மனம் காட்டுவது. தன்னுயிர் போல மண்ணுயிரையும் பாவித்தல் என்கின்ற விடயமே மனிதநேயம் ஆகும். எந்த ஒரு மனிதனாலும் தனித்து வாழ முடியாத நிலையை உணர்த்துவதாகவே மனிதநேயமானது காணப்படுகின்றது. இதனை தான் பாரதியார் தந்த கவிதையில் அன்பென்று கொட்டும் முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவும் பெருகும் யாரும் ஒன்றென்று கொண்டாள் என்று பாடியுள்ளார். நம் பள்ளியில் நண்பன் ஒருவன் கீழே விழுந்து விட்டால் சிரிக்காமல் அவனை எழுவ உதவி செய்தால் அதுதான் மனிதநேயம். என் அப்பா சொல்லுவார், நம் பிறக்கும் போது எதுவும் எடுத்து வர மாட்டோம், போகும்போதும் எதுவும் கொண்டு செல்ல மாட்டோம். ஆனால் நம் விட்டு செல்லும் நல்ல மனம் அன்பும் தான் உலகம் முழுக்க நினைவாக இருக்கும். ஆனால் தான் பெரியவர்கள் சொல்வார்கள், பணம் பொருள் எல்லாம் குறைந்து போகலாம், ஆனால் மனிதநேயம் மட்டும் பகிர்ந்தால் அதிகரிக்கும். பெரிய மனிதராக மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறிய புன்னகை, நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி கூட ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்க முடியும். திருக்குறள் கூறும் மனிதநேயம் என்னும் தலை சிறந்த பண்பு. இத்தகைய மனிதநேயத்தோடு வாழ்பவர்கள் இருப்பதால் தான் இவ்வுலகம் இயங்குகிறது என்றும், மனிதநேயம் உள்ளவர்கள் இல்லை என்றால் இவ்வுலகம் மண்ணுக்குள் மறைந்து அழிந்துவிடும் என்னும் வள்ளுவர். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று குரலில் கூறியுள்ளார். மனிதர்களிடம் மட்டும் ஏற்படுவதாக மனிதநேயம் காணப்படுவதில்லை. மாறாக உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுவதே மனிதநேயம் ஆகும். புறாவிற்காக தன் உடலின் ஒரு பாகத்தையே கொடுத்த சிபி சக்கரவர்த்தி நம் மன்னன் நம் உணர்த்துவது மனிதநேயத்தை தான். தனக்கென்ன வாழாது பிறக்கென்ன வாழ்ந்தவர்கள் பலர். தன் வாழ்க்கையே மக்களுக்கு அர்ப்பணித்த அன்னை தெரேசா. வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார். முல்லை கொடி படர தேரையே கொடுத்த பாரி. மயிலின் குடிலினை போக்க போர்வை போத்திய பேகன். அன்று மனிதநேயத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றோ பொன்னையும் பொருளையும் மண்ணையும் தேடி மனிதநேயத்தை தொலைத்து விடுகிறோம். மனிதராக பிறந்த அனைவரும் மனிதநேயத்துடன் வாழ்கின்ற போதே சமூகமானது சிறப்பாக வாழ வழியமைக்கும். உனக்கு நீ எதை செய்ய விரும்ப மாட்டாயோ அதனை பிறக்கும் செய்யாதே. எத்தனையோ உயிர்கள் இருந்தாலும் மனித நேயத்தால் தான் மனித இனத்துக்கு பெருமை. அடுத்தவன் வழிகளை உணவுகளால் உணர தொடங்கும் போதுதான் மனித நேயம் பிறக்கின்றது. சிவப்பு மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான், கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிவப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, மனித எண்ணங்கள் உள்ளது. எண்ணும் வரிகளுக்கு ஏற்ப நாம் மனித நேயத்தை வளர்ப்போம் என்று கூறி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.